வணக்கம் நேயர்களே. ஓம் சிவசக்தி ஓம் எஸ்ஆர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கத்திரிக்காயும் கருவாடையும் ஒன்றா சேர்த்து எப்படி சமைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன். கூட சின்ன வெங்காயம், பூண்டு 2 பெரிய பூண்டாக உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் வானலில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம், பூண்டு, தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வணக்கும் போது போட்டுருங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கத்திரிக்காயை போட போகிறோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இது குழம்பு தூள்னு சொல்லுவாங்களே, எல்லாம் அரசல் ஜாமாவோடு சேர்த்து அரைப்போம்ல, அந்த தூள் தான் நான் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க, சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் போட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் நமக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். உங்களுக்கு இல்லை கத்திரிக்காய் ரொம்ப நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி இல்லை 2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சிட்டோம். இது பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது ஏன் நீங்கள் இந்த கருவாடு கிடைக்கலையா, நீங்கள் நெத்திலி கருவாடு கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம இதை வாஷ் பண்ணிடலாம். நம்ம கருவாடை வாஷ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் வெந்துருச்சு. நம்ம கருவாடை சேர்த்துடலாம். இப்போ கருவாடு 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கருவாடு வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட கத்திரிக்காயும் கருவாடும் ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஏதோ குறை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.